குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். தமிழக அதிரடிப்படையால் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டு 21 ஆண்டுகள் கடந்துவிட்டன. வீரப்பனின் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் நாம் 2004ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து 52 ஆண்டுகள் பின்னோக்கி பயணிக்க வேண்டும். 1952ஆம் ஆண்டு தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கோபிநத்தம் கிராமத்தில் பிறந்தார் வீரப்பன். தனது இளம் வயதில் சிறு சிறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட வீரப்பன் திடீரென ஒரு காட்டையே கட்டி ஆளும் அளவுக்கு வல்லமை படைத்தவராக மாறினார். அதற்கு காரணமும் அரசாங்கம்தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். தமிழ்நாடு கர்நாடக அரசுகளுக்கு பெரும் தலைவலியாக மாறிப்போன வீரப்பனை பிடிக்க இரு மாநில அதிரடி படைகள் களமிறக்கப்பட்டன. ஆனால் காட்டை பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த வீரப்பனை பிடிக்க இரு அரசுகளும் திணறி போயின. ஒரு பக்கம் வீரப்பன் மீது பல்வேறு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர் என புகார் வந்தாலும், மற்றொரு பக்கம் அவர் வசிக்கும் காட்டுப்பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் வீரப்பனை கடவுளாக நினைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியன்று தருமபுரியை அடுத்துள்ள பாப்பாரப்பட்டியில் தமிழக அதிரடி படையினரால் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து வீரப்பனின் உடல் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மூலக்காட்டில் காவிரி கரையோர பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் வீரப்பன் நினைவு நாளில் அவரது குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் மூலக்காட்டுக்கு திரளாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் வீரப்பனின் 21ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வீரப்பனின் மனைவி முத்துலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் மூலக்காட்டுக்கு வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். அப்போது அங்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வீரப்பன் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் வீரப்பன் குறித்து பேசிய சீமான், அவர் இருக்கிற வர எங்களுடைய காடு காடாயிருந்தது, ஆனா அவர் காட்டை அழிச்சாரு என குற்றம் சாட்டினார்கள். இன்று காட்டை அழித்துக் கொண்டிருப்பது யார் என்று அனைவருக்கும் தெரியும் என பேசினார். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆதரவாளர்களும் வீரப்பன் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.